உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோவில் விவிலி வாசிப்பு திட்டத்தின் 16வது நாளில் நாம் நுழைந்திருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யாக்கோபு ஏசா கிட்டேருந்து பயந்து ஓடி அவங்க அம்மாவுடைய சகோதரன் அவருடைய மாமா வீடு லாபான் வீட்டுக்கு ஓடி போய் அங்கே அவருடைய மகள்களை கல்யாணம் பண்ணி அவருக்கு கிட்டத்தட்ட 11 குழந்தைகள் பிறந்துட்டாங்க. இன்னும் ஒரு குழந்தை பெஞ்சமின் மட்டும் இன்னும் பிறக்கலை. ஸோ என்னை விடுங்க, என்னுடைய மனைவிகளையும் என்னுடைய குழந்தைகளையும் கூட்டிகிட்டு நான் என்னுடைய ஊருக்கு திரும்பவும் கானான் தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு கேட்கும்போது லாபான் குறி பார்த்து, இல்லை உன்னால தான் என் வீட்டுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நீ இங்கே இரு, உனக்கு நான் எந்த ஊதியம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி தொடக்க நூல் 31வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்க போகிறோன்னா, அங்கேயே தொடர்ந்து ஏற்கனவே 7 வருஷம் லேயாவுக்கு 7 வருஷம் ராகேலுக்கு வேலை செஞ்சுட்டார். இப்போ தொடர்ந்து இன்னும் 6 வருஷம் வேலை செய்ய போகிறார். செய்ய கடவுள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் கொஞ்சமாக லாபானுடைய எல்லா உடைமைகளையும் யாக்கோபுக்கு உரியதாக மாற்றப் போகிறார். ஸோ அப்போ பிரச்சனை திரும்பவும் யாக்கோபு, அவங்க மனைவி, அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய உடைமைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லாபானுக்கு ஒன்றுமே இல்லாமல் அவர் அங்கேருந்து தப்பி திரும்ப ஓட போகிறார். எப்படி ஏசா கிட்டேருந்து ஓடினாரோ துரத்தி கொண்டே இருக்கிறது. லாபான் கிட்டேருந்து யாக்கோபு ஓடுறத நம்ம இன்றைக்கி 31வது அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். பட் கடைசியாக லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை செஞ்சு சமரசமாக அவங்க பிரிந்து செல்வதை நம்ம பார்ப்போம். அதை தொடர்ந்து 32வது அதிகாரத்தில் இப்போ ஊருக்கு வராரு. யாரை பார்க்கணும்? அண்ணனை பார்க்கணும். அதனால் ஏசாவை பார்க்குறதுக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் ரெடி பண்ணி தயார் பண்ணுறத 32வது அதிகாரத்தில் பார்ப்போம். கடைசியாக 32வது அதிகாரத்தினுடைய கடைசியில் ரொம்ப ஃபேமஸான அந்த நிகழ்வை நம்ம வாசிப்போம். என்ன நிகழ்வு? யாக்கோபு ஒரு மனிதரோடு இரவு முழுவதும் போராடி ஆசீர்வாதத்தை வாங்குவார். அதை கடவுள் என்று அவர் பின்னாடி சொல்வார். ஸோ அந்த மனிதர் யார், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். கூடவே யோபு 21வது அதிகாரமும் 22வது அதிகாரமும் நம்ம வாசிப்போம். 21வது அதிகாரம் என்ன? ஏற்கனவே ஜோப்பார் பேசினார் 20வது அதிகாரத்தில். அதுக்கு யோபு பதில் கூறுவார். நம்ம எல்லாருமே நிறைய முறையில் நம்ம பேசுகிறது கேட்டிருப்போம். கடவுள்கிட்ட ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாம் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழ்கிறாங்களே, கடவுளை நம்புற நமக்கு தானே எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்ற மாதிரி யோபு புலம்புறதை நம்ம இங்கே பார்ப்போம். இது இதோட இந்த 21வது அதிகாரத்தோட அந்த 2வது சுழற்சி முடியுது. நம்ம பார்த்தோம் இல்லையா, யோபு பேசுவார், அதுக்கப்புறம் 3 நண்பர்களும் பேசுவாங்க. ஒவ்வொருத்தரும் பேசி முடித்தோன்னே யோபு பதில் கூறுவார். ஸோ ஜோப்பாருக்கு பதில் கூறி இதோட 2வது சுழற்சி முடியுது. 22வது அதிகாரத்தில் எலிப்பாசு திரும்ப பேசுவார். இந்த டைம் யோபு மேலே இல்லாத பொல்லாத எல்லா பழிகளையும் போடுவார். நீ இது பண்ணியிருப்ப, அதை செஞ்சுருப்ப, நீ விதவைகளுக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்ப, நீ நிறையா பாவம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி அவரை கண்டபடி தீர்ப்பிடுவதை நம்ம இந்த 22வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். கூடவே நீதிமொழிகளில் 3வது அதிகாரம் நம்ம தொடர்ந்து வாசிச்சுட்ருக்கல. 3வது அதிகாரம் இன்றைக்கி 9வது வசனத்திலேருந்து 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த நீதிமொழியின் பகுதி யாக்கோபனுடைய வாழ்வுக்கு ஒத்து போகும். அதை நீங்கள் கவனித்து கொண்டே வாசிங்க, உங்களுக்கு இப்போ புரியும். நம்ம அது பின்னாடி விளக்கத்தில் பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் வழக்கம் போல். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, லாபான் யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைப்பார், ஆனால் அவரால் செய்ய முடியாது. அது ஏன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 31வது அதிகாரத்தில் பதில் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கவனித்து கொண்டே அந்த பதில் எதிர்பார்த்து கொண்டே நம்ம வாசிப்போம். 2வது கேள்வி, லாபானோட உடைமைகள்லாம் எப்படி யாக்கோபுக்கு போச்சு? லாபான் தான் எல்லாம் வச்சுருந்தார். ஏன்னா யாக்கோபு சும்மா லேயாவுக்கும் ராகேலுக்கும் தான் அவர் வேலை செஞ்சார். பட் உடைமைகளை அவர் எதுவுமே அவருக்கு சொந்தம் கிடையாது. ஆனால் அவருக்கு கூலி மட்டும்தான் கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி லாபானுடைய உடைமைகள் எல்லாம் யாக்கோபோட தான் மாறுனுச்சு? அதுதான் 2வது கேள்வி. அதை கவனித்து கொண்டே வாசிப்போம். 3வது, யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேலாக மாறியது எப்படி? இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக அதை நம்ம பார்க்க போகிறோம். 32வது அதிகாரத்தில் யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேலாக மாறும். எப்படி மாறுனுச்சு அப்படின்றத கவனிப்போம். இதுதான் இன்றைக்கான 3 கேள்விகள். இன்றைய தினத்துக்கான வீடியோ பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபித்துக்குள்ளே செல்வோம். தந்தை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 31. லாபானின் புதல்வர் நம் தந்தைக்குரிய யாவற்றையும் யாக்கோபு கைப்பற்றி அவருடைய சொத்தை கொண்டே இந்த செல்வத்தை எல்லாம் சேர்த்து கொண்டான் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டதை யாக்கோபு கேட்டார். லாபானின் மனமும் முன்பு போல் இல்லை என்று யாக்கோபு கண்டார். ஆண்டவர் யாக்கோபை நோக்கி, உன் மூதாதையரின் நாட்டிற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பிப் போ, நான் உன்னோடு இருப்பேன் என்றார். எனவே யாக்கோபு ராக்கேலையும் லேயாவையும் தம் மந்தை இருந்த புல்வெளிக்கு வரும்படி ஆள் அனுப்பினார். பிறகு அவர் அவர்களை நோக்கி, உங்கள் தந்தையின் மனம் என்பால் முன்பு போல் இல்லை என்று காண்கிறேன். என் தந்தையின் கடவுளோ என்னோடு இருந்து வருகிறார். உங்கள் தந்தைக்காக முழு வலிமையுடன் உழைத்தேன் என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் தந்தையோ என்னை ஏமாற்றி என் கூலியை 10 முறை மாற்றினார். அவர் வழியாக எனக்கு எவ்வித தீங்கும் நேரிட கடவுள் விடவில்லை. ஏனெனில் கலப்பு நிறமானவை உனக்குரிய ஊதியம் என்றபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளையே ஈன்று வந்தன. வரியுள்ளவை உனக்குரிய ஊதியம் என்றபோதோ ஆடுகள் எல்லாம் வரியுடைய குட்டிகளையே ஈன்றன. இவ்விதமாய் கடவுளே உங்கள் தந்தையின் மந்தைகளை எடுத்து எனக்கு தந்தருளினார். ஆடுகள் சினையுறும் காலத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அதில் நான் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆடுகளோடு பொலியும் கிடாய்கள் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடையனவாயிருந்தன. அக்கனவில் கடவுளுடைய தூதர் யாக்கோபு என்று என்னை அழைக்க நான் இதோ அடியேன் என்றேன். அவர், உன் கண்களை உயர்த்தி கிடாய்கள் யாவும் வரியும் கலப்பு நிறமும் புள்ளியும் உடைய ஆடுகளுடன் பொலிவதை பார். ஏனெனில் லாபான் உனக்கு செய்தது அனைத்தையும் நான் கண்டேன். நீ கல்லை திருப்பொழிவு செய்து எனக்கு நேர்ச்சை செய்து கொண்ட இடமாகிய பெத்தேலின் இறைவன் நானே. நீ உடனே எழுந்து இந்த நாட்டை விட்டு புறப்பட்டு உன் பிறந்த நாட்டுக்கு திரும்பிச் செல் என்று கூறினார் என்றார். அதற்கு ராக்கேலும் லேயாவும், எங்கள் தந்தையின் குடும்பத்தில் எங்களுக்கு பங்கும் உரிமை சொத்தும் இன்னும் உண்டோ? அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல் விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதையும் முழுமையாக விழுங்கிவிடவில்லையா? ஆனால் செல்வத்தை எல்லாம் எங்கள் தந்தையிடமிருந்து கடவுள் பிடுங்கி நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரிமையாக்கினார். ஆகையால் கடவுள் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் செய்யுங்கள் என்றனர். அப்போது யாக்கோபு தம் மக்களையும் மனைவியரையும் ஒட்டகங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு சென்றார். பதான் அராமில் ஈட்டிய செல்வம் அனைத்தையும் திரட்டிக்கொண்டு மந்தைகள் எல்லாவற்றையும் ஓட்டிக்கொண்டு கானான் நாட்டிலிருந்த தம் தந்தை ஈசாக்கை நோக்கி பயணமானார். லாபான் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க போயிருந்த பொழுது ராக்கேல் தம் தந்தையின் குலதெய்வ சிலைகளை திருடிக் கொண்டு விட்டார். மேலும் யாக்கோபு தாம் ஓடிப்போகிற செய்தியை அரமேயனான லாபானுக்கு தெரிவிக்காமல் ஏமாற்றிவிட்டார். அவர் தமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நதியை கடந்து கிளையாது மலை நாட்டை நோக்கி தப்பி ஓடினார். யாக்கோபு தப்பியோடிய செய்தி லாபானுக்கு 3ஆம் நாள் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவன் தன் உறவினர்களை கூட்டிக் கொண்டு 7 நாள்களாக அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் இருந்த கிளையாது மலைப்பகுதியை நெருங்கினான். அன்றிரவு கனவில் அரமேயனான லாபானுக்கு கடவுள் தோன்றி அவனை நோக்கி,
நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என எச்சரித்தார். லாபான் யாக்கோபை நெருங்கிய பொழுது யாக்கோபு கிளையாது மலைப்பகுதியில் கூடாரம் அடித்திருந்தார். அம்மலைப்பகுதியில் லாபானும் அவன் உறவினரும் கூடாரம் அடித்து தங்கினர். அவன் யாக்கோபை நோக்கி, நீர் இப்படி செய்யலாமா? என்னை ஏமாற்றி என் புதல்வியரை வாழ்முனையில் பிடித்த கைதிகளைப் போல் இட்டுச் செல்லலாமா? எனக்கு ஒன்றும் தெரிவிக்காமல் என்னை ஏமாற்றிவிட்டு ஏன் ரகசியமாய் ஓடி வந்தீர்? நான் மேளதாள வாத்தியங்களுடன் மகிழ்ச்சியாய் உங்களை வழி அனுப்பி வைத்திருப்பேனே. என் பேரப்பிள்ளைகளையும் புதல்வியரையும் நான் முத்தமிட விடாமல் செய்துவிட்டது ஏன்? நீர் முட்டாள்தனமாக நடந்து கொண்டீர். இப்போதோ உமக்கு தீங்கிழைக்க என்னால் முடியும். ஆனால் நேற்றிரவு உம் தந்தையின் கடவுள் என்னை நோக்கி, நீ யாக்கோபிடம் நல்லதோ கெட்டதோ யாதொன்றும் பேச வேண்டாம் என்று எச்சரித்தார். உம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பும் ஆவலினால் நீர் இவ்வாறு வந்துவிட்டீர். ஆனால் என் குல தெய்வ சிலைகளை திருடிக் கொண்டது ஏன் என்றான். யாக்கோபு அவனுக்கு மறுமொழியாக, நீர் உம் புதல்வியரை வன்முறையில் என்னிடமிருந்து பிரித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சினேன். ஆனால் உம் குல தெய்வ சிலைகளை யாரேனும் திருடியிருந்தால் அவன் உயிரோடு இருக்க வேண்டாம். உம்முடைய பொருள் ஏதாவது இங்கே என்னிடம் இருக்கின்றதா என்று நம் உறவினர் முன்னிலையில் பரிசோதித்து பார்த்து எடுத்துக்கொள்ளும் என்றார். அவற்றை ராக்கேல் திருடியிருந்தது யாக்கோபுக்கு தெரியாது. அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாவின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் நுழைந்து தேடி பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. பின் அவன் லேயாவின் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ராக்கேலின் கூடாரத்திற்குள் நுழைந்தான். இதற்கிடையே ராக்கேல் குலதெய்வ சிலைகளை எடுத்து தம் ஒட்டக சேணத்தினுள் ஒளித்து வைத்து அதன் மேல் உட்கார்ந்து கொண்டார். லாபான் கூடாரம் எங்கும் சோதித்து பார்த்தும் ஒன்றையும் கண்டுபிடிக்கவில்லை. அவர் தன் தந்தையை நோக்கி, என் தலைவராகிய உம் முன்னிலையில் என்னால் நிற்க முடியவில்லை என்று சினம் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் மாதவிலக்காயிருக்கிறேன் என்றார். எனவே அவன் எவ்வளவு தேடி பார்த்தும் குலதெய்வ சிலைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பொழுது யாக்கோபு சினமுற்று லாபானுடன் வாதிட்டு மறுமொழியாக கூறியது, நான் செய்த குற்றம் என்ன? நான் செய்த பாவம் என்ன? ஏன் இப்படி என்னை துரத்தி கொண்டு வருகிறீர்? என் உடைமைகளெல்லாம் சோதித்து பார்த்தீரே. உம் வீட்டு பொருளில் ஏதேனும் கண்டுபிடித்தீரா? அப்படியானால் அதை என் உம் உறவினர் முன்னிலையில் இங்கே வையும். இவர்களே உமக்கும் எனக்கும் இடையே தீர்ப்பு வழங்கட்டும். இதற்காகத்தானா நான் உம்மோடு 20 ஆண்டுகளாக இருந்தேன்? உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லையே. உம்முடைய மந்தை கிடாய்களில் ஒன்றையும் நான் தின்னவில்லையே. கொடிய விலங்குகளால் அடிபட்டவைகளை நான் உம்மிடம் கொண்டு வரவில்லையே. மாறாக அவற்றிற்கும் ஈடு செய்தேன். ஆனால் இரவிலோ பகலிலோ களவு போனவற்றிற்காக நீர் என் கையிலிருந்து ஈடு வாங்கிக் கொண்டீரே. பகலில் கொடும் வெயிலும் இரவில் கடும் குளிரும் என்னை வாட்டின. அதனால் என் கண்களுக்கு உறக்கமே இல்லை. இவ்விதமாய் நான் உமது வீட்டில் உம் புதல்வியருக்காக 14 ஆண்டுகளும் உம் மந்தைகளுக்காக 6 ஆண்டுகளுமாக இந்த 20 ஆண்டுகள் உம்மிடம் வேலை செய்தேன். நீரோ என் ஊதியத்தை 10 முறை மாற்றினீர். ஆபிரகாமின் கடவுளும் ஈசாக்கின் அச்சமுமான என் தந்தையின் கடவுள் என்னோடு இருந்திராவிடில் உண்மையாகவே நீர் என்னை வெறுங்கையனாய் அனுப்பியிருப்பீர். ஆனால் கடவுள் என் துன்பத்தையும் கடின உழைப்பையும் கண்டு நேற்றிரவு உம்மை எச்சரித்திருக்கிறார் என்றார். அதற்கு மறுமொழியாக லாபான் யாக்கோபை நோக்கி, இப்புதல்வியர் என் புதல்வியர்,
இப்பிள்ளைகள் என் பிள்ளைகள், இம்மந்தை என் மந்தை, நீர் காண்பவை யாவும் என்னுடையவையே. இப்படி இருக்க என் புதல்வியர்க்கோ அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கோ நான் இன்று என்ன செய்துவிடப் போகிறேன்? வாரும், நானும் நீரும் இப்பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வோம். அது உமக்கும் எனக்கும் இடையே சான்றாக இருக்கட்டும் என்றான். எனவே யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து நினைவு தூணாக நிறுத்தினார். யாக்கோபு தம் உறவினரை நோக்கி, கற்கள் சேகரித்துக் கொண்டு வாருங்கள் என்றார். அவர்களும் கற்களை கொண்டு வந்து ஒரு குவியல் எழுப்பி அக்குவியல் அருகே உணவருந்தினர். அதற்கு லாபான் எகர்சகதுத்தா என்றும் யாக்கோபு கலையேது என்றும் பெயரிட்டனர். பின்னர் லாபான், இக்குவியல் இன்று உமக்கும் எனக்கும் சான்றாகுக என்றான். ஆகவே அதற்கு அவன் கலையேது என்று பெயரிட்டான். மீண்டும் அவன், நாம் ஒருவரை விட்டு பிரிந்து சென்ற பின்னும் ஆண்டவரே நம்மை கண்காணிப்பாராக என்று சொல்லி அதற்கு மிஸ்பா என்றும் பெயரிட்டான். மேலும் அவன், நீர் என் புதல்வியரை துன்புறுத்தினாலோ அவர்களை தவிர வேறு பெண்களை மணந்து கொண்டாலோ நம்மிடையே வேறு எவரும் இல்லை எனினும் உமக்கும் எனக்கும் இடையே கடவுளே சாட்சி என்பதை நினைவில் கொள்ளும் என்றான். மீண்டும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் நினைவு தூணையும் பாரும். இவற்றை எனக்கும் உமக்கும் இடையே நிறுத்தி வைத்துள்ளேன். நான் இந்த குவியலை கடந்து வந்து உமக்கு தீங்கிழைக்க மாட்டேன் என்பதற்கும், நீர் இந்த குவியலையும் நினைவு தூணையும் கடந்து வந்து எனக்கு தீங்கிழைக்க மாட்டீர் என்பதற்கும் இந்த குவியல் சான்று, இந்த நினைவு தூண் சான்று. ஆபிரகாமின் கடவுள், நாகோரின் கடவுள், அவர்களின் தந்தையின் கடவுள் நம்மிடையே நீதி வழங்குவாராக என்றான். பின்னர் யாக்கோபு ஈசாக்கின் அச்சம் என்ற தம் தந்தையின் கடவுள் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்தார். பின்பு அவர் மலையின் மேல் பலி செலுத்தி உணவு அருந்தும்படி தம் உறவினரை அழைத்தார். அவர்கள் உணவருந்திய பின் அன்றிரவு மலையிலேயே தங்கினார்கள். தொடக்க நூல் அதிகாரம் 32. பின்னர் யாக்கோபு தம் பயணத்தை தொடர்ந்தார். கடவுளின் தூதர்கள் வழியில் அவரை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது, இதுதான் கடவுளின் படை என்று கூறி அந்த இடத்திற்கு மகனயீம் என்று பெயரிட்டார். பின்பு யாக்கோபு ஏதோம் நாட்டிலுள்ள சேயீர் பகுதியில் வாழ்ந்து வந்த தம் சகோதரன் ஏசாவிடம் தூதரை அனுப்பினார். அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் என் தலைவன் ஏசாவிடம் போய், உம் ஊழியனாகிய யாக்கோபு கூறுவது, நான் இதுவரை லாபானிடம் அந்நியனாய் தங்கியிருந்தேன். மாடுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் எனக்கு உள்ளனர். உம் பார்வையில் எனக்கு தயை கிடைக்கும்படி என் தலைவரான உமக்கு ஆள் அனுப்பி அறிவிக்கிறேன் என்று சொல்லுங்கள். அத்தூதர் யாக்கோபிடம் திரும்பி வந்து, நாங்கள் உம் சகோதரர் ஏசாவிடம் போனோம். அவர் இதோ 400 பேருடன் உம்மை சந்திக்க வருகிறார் என்றனர். யாக்கோபு மிகவும் அஞ்சி கலங்கி தம்முடன் இருந்த ஆள்களையும் ஆடு மாடு ஒட்டகங்களாகிய மந்தைகளையும் 2 பகுதிகளாக பிரித்தார். ஏனெனில் ஏசா வந்து ஒரு பகுதியை தாக்கினாலும் எஞ்சிய பகுதியாவது தப்புமே என்று நினைத்துக் கொண்டார். மேலும் யாக்கோபு, என் மூதாதை ஆபிரகாமின் கடவுளும் என் தந்தை ஈசாக்கின் கடவுளுமான ஆண்டவரே, நீர் என்னை நோக்கி, உன் சொந்த நாட்டிற்கும் உன் உறவினரிடமும் திரும்பிப்போ, நான் உனக்கு நன்மையே புரிவேன் என்று உரைத்தீர். அடியனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும்
நான் தகுதியற்றவன். நான் இந்த யோர்தானை கடந்து சென்றபோது என்னிடம் இருந்தது ஒரு கோல் மட்டுமே. இப்போதோ 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன். என் சகோதரர் ஏசாவுக்கு நான் மிகவும் அஞ்சுகிறேன். அவர் கையினின்று என்னை விடுவித்தருளும். இல்லையேல் அவர் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்களையும் தாக்குவார். நீர், நான் உனக்கு உறுதியாக நன்மை புரிவேன், உன் வழிமரபை எண்ண முடியாத கடல் மணலை போல பெருகச் செய்வேன் என்று வாக்களித்துள்ளீர் என்றார். அன்றிரவு அவர் அங்கேயே தங்கி தமக்கு சொந்தமானவற்றிலிருந்து சகோதரர் ஏசாவுக்கு அன்பளிப்பாக 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கிடாய்களையும் 200 செம்மறியாடுகளையும் 20 செம்மறி கிடாய்களையும் 30 பெண் ஒட்டகங்களையும் அவற்றின் குட்டிகளையும் 40 பசுக்களையும் 10 காளைகளையும் 20 பெண் கழுதைகளையும் 10 ஆண் கழுதைகளையும் தேர்ந்தெடுத்தார். அவற்றுள் ஒவ்வொரு மந்தையையும் வேலைக்காரர் கையில் தனித்தனியாய் ஒப்புவித்து, நீங்கள் மந்தைகளுக்கு இடையே இடம் விட்டு எனக்கு முன் ஓட்டிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். பின்பு அவர் முதலில் போகிறவனை நோக்கி கட்டளையிட்டு கூறியது, என் சகோதரர் ஏசா உனக்கு எதிர்ப்பட்டு, நீ யாருடைய ஆள்? நீ எங்கே போகிறாய்? உனக்கு முன் செல்லும் இவை யாருடையன என்று உன்னிடம் கேட்டால், இவை உம் ஊழியன் யாக்கோபினுடையவை. அவர் தம் தலைவராகிய ஏசாவுக்கு இவற்றை அன்பளிப்பாக அனுப்பியிருக்கிறார். அவரும் எங்கள் பின்னர் வருகிறார் என்று நீ சொல்வாய் என்றார். அதேவிதமாய் அம்மந்தைகளை ஓட்டிச் செல்லும் 2ஆம் 3ஆம் ஆள்களுக்கும் மற்ற அனைவருக்கும் கட்டளையிட்டு கூறியது, ஏசாவை நீங்கள் சந்திக்கும் பொழுதும், இதோ உம் ஊழியன் யாக்கோபு எங்கள் பின்னால் வருகிறார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபு, நான் அவர் முன்னே இவ்வன்பளிப்புகளை அனுப்பி அவரை அமைதிப்படுத்துவேன். பின்பு நான் அவரை நேரில் காணும் பொழுது அவர் ஒருவேளை என்னை ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தார். அவ்விதமே யாக்கோபின் அன்பளிப்புகள் அவருக்கு முன் சென்றன. அவரோ அன்றிரவு கூடாரத்தில் தங்கினார். அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்துக் கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்கச் செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க, ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என, யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என, அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உம் பெயரைச் சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார். யோபு ஆகமம்
அதிகாரம் 21. அதற்கு யோபு கூறிய மறுமொழி: நான் கூறுவதை கவனமாய் கேளுங்கள், இதுவே நீங்கள் எனக்கு அளிக்கும் ஆறுதலாயிருக்கும். பொறுங்கள், என்னை பேசவிடுங்கள், நான் பேசிய பிறகு கேலி செய்யுங்கள். என்னை பொறுத்தமட்டில் நான் முறையிடுவது மனிதரை எதிர்த்தா? இல்லையேல் நான் ஏன் பொறுமை இழக்கக்கூடாது? என்னை உற்று பாருங்கள், பதறுங்கள், கையால் வாயில் அடித்துக் கொள்ளுங்கள். இதை நான் நினைக்கும் பொழுது திகிலடைகிறேன். நடுக்கம் என் சதையை ஆட்டுகிறது. தீயோர் வாழ்வதேன்? நீண்ட ஆயுள் பெறுவதேன்? வலியோராய் வளர்வதேன்? அவர்களின் வழிமரபினர் அவர்கள் முன் நிலை பெறுகின்றனர். அவர்களின் வழித்தோன்றல்கள் அவர்கள் கண்முன் நிலைத்திருக்கின்றனர். அவர்களின் இல்லங்களில் அச்சமற்ற அமைதி நிலவுகின்றது. கடவுளின் தண்டனை அவர்கள் மேல் விழவில்லை. அவர்களின் காளைகள் பொலிகின்றன, ஆனால் பிசகுவதில்லை. அவர்களின் பசுக்கள் கருவுறும், ஆனால் கரு கலைவதில்லை. மந்தை போல அவர்கள் தம் மழலைகளை வெளியனுப்புகின்றனர். அவர்களின் குழந்தைகள் குதித்தாடுகின்றனர். அவர்கள் தம்புரு சுரமண்டலம் இசைத்து பாடுகின்றனர். குழல் ஊதி மகிழ்ந்திடுகின்றனர். அவர்கள் மகிழ்வில் தம் நாள்களை கழிக்கின்றனர். அமைதியில் பாதாளம் இறங்குகின்றனர். அவர்கள் இறைவனிடம் இயம்புகின்றனர்: எம்மை விட்டு அகலும், ஏனெனில் உமது வழிகளை அறிந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. எல்லாம் வல்லவர் யார் நாங்கள் பணிபுரிய? அவரை நோக்கி நாங்கள் மன்றாடுவதால் என்ன பயன்? இதோ அவர்களின் வளமை அவர்களின் கையில் இல்லை. எனவே தீயோரின் ஆலோசனை எனக்கு தொலையில் இருப்பதாக. எத்தனை முறை தீயோரின் ஒளி அணைகின்றது! அழிவு அவர்கள் மேல் வருகின்றது. கடவுள் தம் சீற்றத்தில் வேதனையை பங்கிட்டு அளிக்கின்றார். அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றோர், சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றோர். அவர்களின் தீங்கை கடவுள் அவர்களின் பிள்ளைகளுக்கா சேர்த்து வைக்கின்றார். அவர்களுக்கே அவர் திரும்ப கொடுக்கின்றார். அவர்களும் அதை உணர்வர். அவர்களின் அழிவை அவர்களின் கண்களே காணட்டும். எல்லாம் வல்லவரின் வெஞ்சினத்தை அவர்கள் குடிக்கட்டும். அவருடைய நாள்கள் எண்ணப்பட்ட பின் அவர்களது இல்லத்தில் அவர்கள் கொள்ளும் அக்கறை என்ன? இறைவனுக்கு அறிவை கற்பிப்போர் யார்? ஏனெனில் அவரே உயர்ந்தோரை தீர்ப்பிடுகின்றார். சிலர் வளமையோடும் வலிமையோடும் நிறைவோடும் முழு அமைதியோடும் சாகின்றனர். அவர்களின் தொடைகள் கொழுப்பேறி உள்ளன. அவர்களின் எலும்புகளின் சோறு உலரவில்லை. வேறு சிலர் கசந்த உள்ளத்துடன் இனிமையை சுவைக்காதவராய் சாகின்றனர். புழுதியில் இருசாராரும் ஒன்றாய் துஞ்சுவர். புழுக்கள் அவர்களை போர்த்தி நிற்குமே. இதோ உம் எண்ணங்களையும் எனக்கெதிராய் தீட்டும் திட்டங்களையும் நான் அறிவேன். ஏனெனில் நீங்கள் கூறுகின்றீர்கள்: கொடுங்கோலனின் இல்லம் எங்கே? கொடியவன் குடியிருக்கும் கூடாரம் எங்கே? வழிப்போக்கர்களை நீங்கள் வினவவில்லையா? அவர்கள் அறிவித்ததை நீங்கள் கேட்கவில்லையா? தீயோர் அழிவின் நாளுக்கென விடப்பட்டுள்ளனர். வெஞ்சின நாளில் அவர்கள் விடுவிக்கப்படுவரா? யார் அவர்களின் முகத்துக்கு எதிரே அவர்களின் போக்கை உரைப்பார்? யார் அவர்களின் செயலுக்கேற்ப கொடுப்பார்? இருப்பினும் கல்லறைக்கு அவர்கள் கொண்டு வரப்படுவர். அவர்களின் சமாதிக்கு காவல் வைக்கப்படும். பள்ளத்தாக்கின் மண் அவர்களுக்கு இனிமையாயிருக்கும். மாந்தர் அனைவரும் அவர்களை பின்தொடர்வர். அவர்களின் முன் செல்வோர்க்கு கணக்கில்லை. அப்படி இருக்க வெற்று மொழியால் நீர் என்னை தேற்றுவதெப்படி? உமது மறுமொழி முற்றிலும் பொய்யே. யோபு ஆகமம் அதிகாரம் 22. பின்னர் தேமானியனான எலிப்பாசு பேசத் தொடங்கினான். மனிதரால் இறைவனுக்கு பயனுண்டா? மதிநுட்பம் உடையவரால் அவருக்கு பயனுண்டா? நீர் நேர்மையாக இருப்பது எல்லாம் வல்லவர்க்கு இன்பம் பயக்குமா? நீர் உமது வழியை செம்மைப்படுத்துவது அவருக்கு நன்மை பயக்குமா? நீர் அவரை அஞ்சி மதிப்பதாலா அவர் உம்மை கண்டிக்கிறார்? அதனை முன்னிட்டா உம்மை தீர்ப்பிடுகிறார்? உமது தீமை பெரிதல்லவா? உமது கொடுமைக்கு முடிவில்லையா? ஏனெனில் அற்பமானவற்றுக்கும் உம் உறவின் முறையாரிடம் அடகு வாங்கினீர். ஏழைகளின் உடையை உரிந்து விட்டீர். தாகமுள்ளோர்க்கு குடிக்க தண்ணீர் தரவில்லை.
பசித்தோர்க்கு உணவு கொடுக்க முன்வரவில்லை. வலிய மனிதராகிய உமக்கு வையகம் சொந்தமாயிற்று. உம் தயவு பெற்றவர்க்கே அது குடியிருப்பாயிற்று. விதவைகளை நீர் வெறுங்கையராய் விரட்டினீர். அனாதைகளின் கைகளை முறித்து போட்டீர். ஆகையால் கண்ணிகள் உம்மை சூழ்ந்துள்ளன. கிளி உம்மை திடீரென ஆட்கொள்ளும். நீர் காணா வண்ணம் காரிருள் சூழ்ந்தது. நீர்பெருக்கு உம்மை மூழ்கடித்தது. உயரத்தே விண்ணகத்தில் கடவுள் இல்லையா? வானில் இருக்கும் விண்மீன்களை பாரும், அவை எவ்வளவு உயரத்தில் உள்ளன. ஆனால் நீர் சொல்கின்றீர், இறைவனுக்கு என்ன தெரியும்? கார்முகிலை ஊடுருவி பார்த்து அவரால் தீர்ப்பிட முடியுமா? அவர் பார்க்கா வண்ணம் முகில் மறைகின்றது. அவர் வான்தளத்தில் உலவுகின்றார். பாதகர் சென்ற பழைய நெறியில் நீரும் செல்ல விழைகின்றீரோ? நேரம் வரும் முன்பே அவர்கள் பிடிபட்டனர். அவர்கள் அடித்தளத்தை வெள்ளம் அடித்துச் சென்றது. அவர்கள் இறைவனிடம், எங்களை விட்டு அகலும், எல்லாம் வல்லவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பர். இருப்பினும் அவரே அவர்களின் இல்லத்தை நன்மையினால் நிரப்பினார். எனினும் தீயவரின் திட்டம் எனக்கு தொலைவாயிருப்பதாக. நேர்மையுள்ளோர் அதை கண்டு மனம் மகிழ்கின்றனர். மாசற்றோர் அவர்களை எள்ளி நகையாடுகின்றனர். இதோ நம் பகைவர் வீழ்த்தப்பட்டனர், அவர்களின் சேமிப்பு தீயால் விழுங்கப்பட்டது என்கின்றனர். இணங்குக இறைவனுக்கு, எய்துக அமைதி, அதனால் உமக்கு நன்மை வந்தடையும். அவர் வாயினின்று அறிவுரை பெறுக, அவர் தம் மொழிகளை உம் நெஞ்சில் பொறித்திடுக. நீர் எல்லாம் வல்லவரிடம் திரும்பி வருவீராகில் நீர் கட்டி எழுப்பப்படுவீர். தீயவற்றை உம் கூடாரத்திலிருந்து அகற்றிவிடும். பொன்னை புழுதியிலே எரிந்து ஓபியத் தங்கத்தை ஓடை கற்களிடை வீசிவிடும். எல்லாம் வல்லவரே உமக்கு பொன்னாகவும் வெள்ளியாகவும் வலிமையாகவும் திகழ்வார். அப்போது எல்லாம் வல்லவரில் நீர் நம்பிக்கை கொள்வீர். கடவுளை பார்த்து உம் முகத்தை நிமிர்த்திடுவீர். நீர் அவரிடம் மன்றாடுவீர், அவரும் உமக்கு செவி கொடுப்பார். நீர் நினைப்பது கைகூடும். உம் வழிகள் ஒளிமயமாகும். ஏனெனில் அவர் சிறு குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார். தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். குற்றவாளிகளையும் அவர் விடுவிப்பார். அவர்கள் உம் கைகளின் தூய்மையால் மீட்கப்படுவர். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும். குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். ஆமேன். ஆண்டவரே, இன்றைய தினத்துக்கான இந்த விவிலி வாசிப்பு பகுதி எங்களுக்கு தந்ததற்காக, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் போராடி ஜெயிக்க முடியாத வாழ்வில் பல விஷயங்கள் உண்டு. அதை உம்மோடு ஜெபத்தில் உறவாடி முழங்காலில் இருந்து அந்த ஆசீர்வாதங்களை யாக்கோபை போல பெற்றுக்கொள்ள அந்த ஒரு மனதை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அம்மா, புதிய ரெபேக்காவாய் நீங்கள் எங்களுக்கு இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லித்தாங்கம்மா. நீங்கள் சொல்லித்தரலைன்னா, நீங்கள் எங்களுக்கு ஆவியானவருடைய குரலை எதுன்னு எங்களுக்கு நீங்கள் காமிச்சு கொடுக்கலன்னா, நாங்கள் முட்டாள்தனமாக இந்த நாளில் பல விஷயங்களை செய்து விடுவோம் அம்மா. புதிய ரெபேக்காவாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தி ஆவியானவருடைய குரலின்படி செவி கொடுத்து அதன்படி செயல்பட எங்களுக்கு அருள் தரும் அம்மா. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்வி, முதல் கேள்வி, லாபானால் ஏன் யாக்கோபுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 31வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். லாபான் யாக்கோபுக்கு எதிராக எவ்வித தீங்கும் செய்யாதபடி கடவுள் அவரை விடவில்லை. ஸோ கடவுள் தான் யாக்கோபை காப்பாற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யாக்கோபு கடவுளை பற்றி அந்தளவுக்கு பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஒரு நெருக்கத்தில் அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக வேறு ஒரு நாட்டில் அண்ணினா உழைக்கும் போது அந்த கஷ்டத்துக்கு மத்தியில் பாருங்கள், அவர் கடவுளை உணர்றாரு. இனி நம்ம பார்ப்போம், எல்லாவற்றுக்குமே அவர் கடவுள் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிப்பார்.
ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த ஒரு யாக்கோப் இனி கடவுளிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கிறது எப்படின்றத அவருடைய இந்த வாழ்வின் அனுபவங்கள் அவரை கடவுள்கிட்ட கொண்டு போகிறத நம்ம பார்ப்போம். இரண்டாவது, லாபானுடைய உடைமைகள்லாம் எப்படி யாக்கோபுடைய ஆச்சு? ரொம்ப சிம்பிள். நம்ம அவரே அழகாக சொல்கிறாரு, நான் எதுவுமே திருடிட்டு வரல. ஏன்னா லாபானுடைய கூலிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, வேலைக்காரங்களாம், யாக்கோபு வந்து லாபானுடைய எல்லாம் அபகரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக அது நடக்கலை. லாபான் சொல்கிற, உனக்கு என்ன கூலி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. கலப்பு ஆடு குட்டிங்களெல்லாம் என்னுடைய கூலி ஆகட்டும் அப்படின்றப்ப கடவுள் என்ன பண்ணுறாரு, அந்த டைம் பார்த்து ஆடுங்க போடுறதெல்லாம் கலப்பு ஆடுங்களாகவே இருக்குது. அப்படின்னா புள்ளியாக இருக்கக்கூடிய ஆடுங்கள். சரி, நெக்ஸ்ட் டைம் லாபான்னு கேட்குறாரு. சரி, இப்போ உன்னுடைய ஊதியம் என்னன்னு சொல்லி இந்த மாதத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது வரியாக இருக்கக்கூடிய ஆடுகள் அப்படின்னாரு. இப்போ உடனே எல்லாம் வரி ஆடுகள் எல்லாமே நிறைய ஆடுகள் அதை தான் போடுது. லாபானுக்கு ஒன்றுமே இல்லை. கலப்பு ஆடு இந்த தடவை வரும்னு பார்த்தா கலப்பாடு 2-3 தான். வரியாக இருக்கிறது தான் அத்தனை கணக்கான ஆடுகளாக இருக்குது. ஸோ இப்படி வந்து யாக்கோபுக்கு லாபானினுடைய உடைமைகள், ஆடு மாடுகள் எல்லாம் யாக்கோபுடையதாக மாறுகிறது. ஸோ இது எப்படி நடந்துச்சு? ஒரு பக்கம் யாக்கோபு அவருடைய சொந்த முயற்சியும் பண்ணுறாரு. பட் கூடவே நம்ம பின்னாடி வாசிப்போம், யாக்கோபே சொல்கிறார், கடவுள் என் சார்பில் இருந்ததுனால தான் இது எல்லாமே எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யாக்கோபு வந்து ரொம்ப தாழ்மையோட உண்மையை ஏற்றுக்கொண்டு அவர் ஒத்துக்கொள்வார். கடவுள் தான் என் சார்பில் இருந்தார், அதனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தேன் அப்படின்னு சொல்லி. அது ஒரு அழகான ஜெபம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். மூன்றாவது கேள்வி, யாக்கோபுடைய பெயர் எப்பொழுது இஸ்ரவேலாக மாறியது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும், இஸ்ரேல் மக்கள் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த இஸ்ரவேல்ன்ற அந்த பெயர் யாக்கோபுடைய பெயர். யாக்கோபுடைய பேர் எப்படி ஆபிராமோட பேரை ஆபிரகாமா மாற்றினாரோ அதே போல் யாக்கோபுடைய பேரை அங்கே கடவுள் இஸ்ரேலாக மாற்றுறார். அப்படின்னா என்ன? நான் யாக்கோபு என்றார் அந்த மனிதரிடம். நான் யாக்கோபுன்னு சொல்லி பேர் சொல்லும்போது அப்பொழுது அவர் சொல்கிறார், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். ஸோ கடவுளோட மனுஷனோடு நீ போராடி வெற்றி கொண்டதுனால நீ இஸ்ரவேல் அப்படின்ட்டு பேரிடும். ஸோ பின்னாடி இந்த மக்கள் தான் கடவுளோட திரும்ப அழுவாங்க, புலம்புவாங்க, கெஞ்சி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் வழியாக ஆண்டவர் இயேசு வந்து அந்த இனத்தின் வழியாக மொத்த உலகிற்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு நாட்டுக்கான ஒரு குணாதிசயமாக மாறப்போகிறது. கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாயின்னு. இப்போ கூட நம்ம பார்த்துட்ருக்கோம், இஸ்ரேலில் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. இன்னமும் இஸ்ரேல் மக்கள் மனிதரோடு போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. முதல்ல இந்த பிரச்சனையெல்லாம் ஸ்டார்ட் ஆனது, லாபான் வந்து குறிப்பாத்தது, உன்னால தான் என்னால் ஆசீர்வாதம் வருது என்னுடைய வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி யாக்கோபை பார்த்து கண்டுபிடிக்கிற அந்த குறிப்பாக்கிற தவறு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மெயினாக லாபானுக்கு வந்து இந்த பேராசை இருப்பதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஹிண்ட்டு நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம ரெபேக்கா ஓடி போய் ஆபிராமுடைய அந்த பணியாளர் வந்து பார்த்ததை ரெபேக்கா ஓடி போய் வீட்டில் சொன்னப்போ லாபான் எதை தெரியுமா பார்ப்பார்? ரெபேக்காவுடைய மூக்கணிகளையும் அவருடைய கையில் இருந்த காப்பையும் பார்ப்பார், தங்க காப்பை. அதை பார்த்துட்டு தான் லாபான் ஓடி போய் ஆபிரகாமுடைய பணியாளரை, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு. அப்போ இவங்க நல்ல செல்வந்தர் போலன்னு சொல்லி லாபானுக்கு அப்பவே தெரியும். ஸோ பைபிள் நமக்கு ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுக்குது. லாபான் வந்து பேராசை அவருக்கு இருக்குது, பணத்தின் மீது ஒரு நாட்டம் இருக்கிறது, ஒழுங்கினமற்ற பற்றுதல் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். அதனால தான் பாருங்கள், அவங்களுடைய பொண்ணுங்களையே, அவங்களுடைய மகள்களையே யாக்கோபுக்கிட்ட விலைக்கு பேசுகிறாரு. நீ 7 வருஷம் வேலை செஞ்சுனா என் பொண்ணை தரேன், அதை மாற்றி கொடுத்து திரும்ப 7 வருஷம் வேலை செஞ்சுனா இன்னொரு பொண்ணை தரேன் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுக்குறாருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 31வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறாங்க, அவங்களுடைய லாபானுடைய மகள்களே சொல்கிறாங்க, அவர் எங்களை அந்நிய பெண்களைப் போல விலைக்கு விற்று எங்களுக்காக வாங்கியதை முழுமையாக விழுங்கிவிடவில்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ நம்ம அதனால் தெளிவாக தெரியுது, மகள்களே உணர்றாங்க, அப்பா வந்து நம்மளை வந்து விலைக்கு விற்றுட்டார் அப்படின்னு சொல்லி. இது வந்து லாபானுடைய குணாதிசயம். ஆனால் இன்னொரு விஷயம் இன்னொன்று நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே யாக்கோபு லாபான்கிட்ட ஏன் மாட்டணும்? லாபான்கிட்ட மாட்டினதுனால தான் யாக்கோபு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டார். அவர் பொய்யாக ஏமாற்றி பெற்றுக்கொண்ட விஷயங்கள். அவர் இருமுறை அங்கே வந்து ஈசாக்கு கிட்ட போய் சொல்கிறார், ஆமாம்மா நான் தான் ஏசான்னு சொல்லி பொய் சொல்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் படைச்சப்ப அழகாக இருந்த மனுஷன்
அந்த ஒரு ஆதாமேவால் செஞ்ச பாவத்தினால அந்த ஜென்ம சுபாவம் விழுந்து இன்றைக்கி அது நம்மை வரைக்கும் தொத்தி கொண்டு இருக்கிறது. பாவம் ஞானஸ்தானத்தின் போது கழுவப்படுகிறது. ஆனால் பாவம் செய்யக்கூடிய அந்த இயல்பு, அதுதான் நம்ம ஜென்ம சுபாவம் சொல்கிறோம். ஒரிஜினல் சின்னுடைய அந்த இன்க்ளினேஷன், பாவம் செய்யக்கூடிய அந்த கன்க்யூபிசன்ஸ், அது இன்னும் தொத்தி கொண்டு தான் இருக்குது. ஸோ யாக்கோபும் அப்படிப்பட்ட அந்த ஒரு ப்ரோக்கன்னஸ், அந்த உடைந்து போன அந்த மனித பலவீனத்தில் தான் அவர் இருக்கிறார். ஸோ கடவுள் அவரை அழகாக வழி நடத்தி அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். இதை தான் இன்றைக்கி நம்ம வாசித்த நீதிமொழி அழகாக கூறுகிறது. அதை நம்ம கவனித்து வாசிக்க சொன்னோம். நீதிமொழிகளில் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் 11வது வசனத்தில் நம்ம வாசிச்சோன்னு தெரியும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்தும் போது வேண்டாம் என்று தள்ளிவிடாது. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினைக்காத. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல ஆண்டவர் தம் யாரிடம் அன்பு கொள்கிறாரோ அவர்களை கண்டிப்பார் அப்படின்றாங்க. இதை நம்ம நேரடியாக எங்கே பார்க்கலாம்? எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12வது அதிகாரம் 5லேருந்து 11 இதே தான் எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. கடவுள் கண்டித்து யாரை பையன்னு நினைக்கிறாரோ அதனால தான் நம்மளை கண்டித்து திருத்துறார். எப்படி கண்டித்து திருத்துறார்? லாபான் வழியாக யாக்கோபை கண்டித்து திருத்தினார். யாக்கோபு அதை பொறுமையாக சகித்து கொண்டார். அதை அவர் அழகாக சொல்லுவார் பாருங்கள். அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றத நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா, இதே தொடக்க நூல் 31வது அதிகாரத்தில் 36லேருந்து 42 வரைக்கும். நான் வெயிலில் கஷ்டப்பட்டேன், மழையில் கஷ்டப்பட்டேன், அவர் ஏதாச்சும் தப்பாயிடுச்சுன்னா கூட என்னுடைய கை காசை அவர் போட சொன்னார். இதெல்லாம் நான் பொறுமையாக சகிச்சுக்கிட்டேன். யாக்கோபு அவ்வளோ அந்த ஆண்டவர் அனுமதித்த அந்த துன்பங்களை பொறுமையாக அவர் சகித்து கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியுது அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு வந்திருக்கிறாருன்னு, அந்த ஆசீர்வாதத்தை திருடிட்டு வந்திருக்காருன்னு. இங்கே பொறுமையோடு சகித்து கொள்கிறார். நம்ம நினைப்போம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? இன்னொன்று நம்ம அதை நம்மளோட பாவங்களுக்கு பரிகாரமாக பொறுமையாக சகிச்சுக்கிட்டோன்னா அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். எப்படி லாபான்னு கிட்ட பாருங்கள், அவர் பொறுமையாக சகிச்சுக்கிட்டாரு, ஆண்டவர் அழகாக ஆசீர்வதித்து வெளியே அனுப்பினார். ஸோ நம்மளுடைய வாழ்விலும் நம்ம இப்போ ஏதாச்சும் வீட்டில் ஏதாவது பிரச்சனை, இல்லை வேலை செய்கிற ஏதாவது பிரச்சனை, பக்கத்து இடத்துல ஏதாவது பிரச்சனைனா அதை நம்ம பொறுமையோடு சகித்து கொண்டோம்னா, இதை நம்ம இன்னும் தெளிவாக எங்கே பார்க்கலாம்? 1 பேதுரு 2வது அதிகாரம் 18லேருந்து 21 வசனங்களை நீங்கள் வாசிச்சு பாருங்களேன். வீட்டு வேலைக்காரர்களே, அது நம்மளை குறிக்கும். நம்ம கணவன் மனைவியாக இருக்கலாம். கணவனால் மனைவிக்கு பிரச்சனை இல்லை, மனைவினால் கணவனுக்கு இல்லை, அப்பா அம்மானால பிள்ளைங்களுக்கு இல்லை, பிள்ளைகள்னால அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒன்று. உங்கள் தலைவர்களுக்கு முழு மரியாதையோடு பணிந்திருங்கள். நல்லவர்களுக்கு, கனிந்த உள்ளமுடையவர்களுக்கு மட்டுமல்ல, முரட்டு குணமுடையவர்களுக்கும் பணிந்து நடக்கின்றார். 1 பேதுரு 2:18லேருந்து 21 வசனங்கள் வாசிச்சு பாருங்கள். முரட்டு குணமுடையவர்களுக்கும் நீங்கள் பணிந்து நடங்க. ஏன்னா கடவுள் இருக்கிறாருன்ற அந்த ஒரு நம்பிக்கையில் கடவுள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள் என்னை அன்பு செய்கிறவர், ஆனால் அவர் இதை அனுமதிக்கிறார், அதனால் நான் அதை பொறுமையோடு சகிச்சுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கடவுளை இப்படி இப்போ யாக்கோபை அவர் பொறுமையாக அந்த 20 வருஷம் கஷ்டப்பட்டாருங்க. அவரை கடவுள் பரிசுத்தை பற்றி புடமிட்டு அவரை மாற்றினார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஜென்ம சுபாவத்திலேருந்து அவரை ஆசீர்வாதமாக மாற்றி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியாக அவருடைய பேரை இஸ்ரேல்னு மாற்றுறாரு. அது வரைக்கும் அவரோட பேரை மாற்றலை. இது நம்ம 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனத்துலேயும் பார்க்கலாம். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களையே தாழ்த்தி கொள்ளுங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். பின்னாடி அவர் அழகாக யாக்கோபுடைய ஒரு கிளாசிக்கான டயலாக் இருக்குது. அவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணார்? அந்த பெத்தேலேருந்து வெளியே வரும்போது, நீங்கள் எனக்கு இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் 10ல் 1 பங்கு தருவேன், நான் இதை செய்வேன் அது செய்வேன்னு சொல்லி வாக்கு கொடுக்குற யாக்கோபு கடைசியாக பாருங்கள் அவர் எந்த அளவுக்கு அந்த புடமிட்டு ஆண்டவர் அவரை மாற்றிருக்கிறாரு. ஏசாவை சந்திக்கும் போது 32வது அதிகாரத்தில் அவர் ஒரு அழகான ஜெபத்தை ஜெபிப்பார். 32வது அதிகாரம் 9வது வசனத்துலேருந்து நீங்கள் வாசிச்சு பாருங்கள். 12 வசனம் வரைக்கும், 9லேருந்து 12 வரைக்கும் அழகாக சொல்லுவார். நான் வெறும் ஒரு கோலோடு நான் வந்தேன், கையில் ஒரு குச்சோடு வந்தேன், இன்றைக்கி நான் 2 பரிவாரங்களோட இந்த இடத்த கடந்து நான் திரும்பி ஊருக்கு நான் வரேன். என்னுடைய பயணத்தை ஆண்டவர் சூப்பராக ஆசீர்வதிச்சிட்டார். எப்படி 20 வருஷம் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டார். எப்படி கஷ்டப்பட்டார்? அவருடைய அந்த பாவத்துக்கு, அந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து வெளியே அனுப்புகிறார். இன்றைக்கி இன்றைக்கி நம்ம வாசித்த இந்த பகுதி நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கறது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செய்தி. நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய எல்லா துன்பங்களையும் அந்தந்த காலகட்டங்களில் கடவுள் ஏற்ற வகையில் அதை அமைச்சு வச்சுருக்கிறாரு. அதை பொறுமையோடு சகித்து அதை நமக்கு யார் அந்த துன்பங்களை தராரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவர்கள் மனம் மாறணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த சூழ்நிலைகளுக்குள்ள நான் என்னை தாழ்த்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய அந்த ஜெபம் பாருங்கள். நான் தகுதி இல்லாதவன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஜெபிக்கிறாரு.
அவர் எவ்வளோ அளவுக்கு தாழ்ந்து இருக்கார் பாருங்கள். அவர் ஆண்டவர் தாழ்த்திட்டார், ஒழுங்குபடுத்திட்டார், தன் மகன்னு நினச்சி அவர் கண்டித்து திருத்திட்டார். ஸோ நம்ம அந்த சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அது மன ரீதியாக இருக்கலாம், உடல் ரீதியாக இருக்கலாம், இல்லை வேறு உலகில் ரீதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய விஷயமாக இருக்கலாம், சில சமயம் பாவ அடிமைத்தனங்களாக இருக்கலாம். கடவுள் நம்மை அந்த ஏரியாவில் முட்டி மோதி போராடி வெளியே வந்து அந்த நற்பண்புகளை ஜெயிச்சு வெற்றி வீரராக வரணும்னு அவர் விரும்புகிறார். அதனால நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஆண்டவர் இதை பார்த்துட்ருக்காருன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம முயற்சி பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடம் நம்மையே தாழ்த்தி கொண்டு நான் இன்னும் எந்த வகையில் நான் ஆண்டவரை போல் மாறணும், இல்லை மாதாவை போல் மாறணும், எனக்கு இன்னும் பொறுமை வேணுமா, இல்லை நான் இன்னும் எனக்கு நற்பண்புகள் இன்னும் அதிகமாக வளரணுமா, இல்லை நிதானம் வளரணுமா, இல்லை எனக்கு செருக்கு குறையணும், பெருமை குறையணுமா, பொறாமைப்படக்கூடிய எண்ணங்கள் குறையணுமா, நான் உடலுக்கு ரொம்ப சாஃப்டாக சோம்பேறித்தனமாக இருக்கிறேன், நான் உடலை இனிமேல் நான் நல்ல பயிற்சி செஞ்சு அதை சரியாக வேலை செய்கிறதுக்கு பயன்படுத்தணுமா. நம்மளுடைய சூழ்நிலை ஆண்டவர் இப்படி இந்த நெருக்கடியை எதுக்கு கொடுக்குறாருன்றதை இனிமேல் மேலோட்டமாக பார்க்காம ஆழமாக ஆன்மீக விஷயமாக நம்ம பார்க்கலாம், ஸ்பிரிச்சுவலாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எனக்கு ஏன் இது நடக்குது, நான் எதை மாற்றிக்கணுங்கிறதுக்காக கடவுள் இதை கொடுக்குறாரு, இந்த கேள்வி மட்டும் நான் கேட்கணும். இந்த சூழ்நிலை கடவுள் எனக்கு என்ன ஆன்மீக பாடத்தை கற்றுத்தந்து நான் என்ன நற்பண்புகளை வளர்த்தணும், நான் என்ன பாவத்தில் இருக்கேன், அதிலிருந்து மீண்டு வரதுக்காக கடவுள் எனக்கு கொடுக்குறார், இந்த பிரச்சனையில் எனக்கு அனுமதிக்கிறார் அப்படின்ற கேள்வி கேட்டு நம்மளை ஸ்பிரிச்சுவலாக நம்ம மாற்றிக்க ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள், அந்த நபர்கள் எல்லாமே விலகி போய் கடவுள் நம்மளுடைய பாதையை செம்மைப்படுத்துவதை நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு பக்கம் இருக்க 32வது அதிகாரத்தில் யாக்கோபு அவருடைய அண்ணனை சந்திக்கிறதுக்கு நிறையா பரிசுகள்லாம் ரெடி பண்ணுறாரு. ஏன்னா அவர் நினைக்கிறார், அட்லீஸ்ட் 20 வருஷம் போச்சு, அண்ணனுடைய கோபம் இப்போவாச்சும் அடங்கியிருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் பரிசுகள் கொடுத்து அவருடைய கோபத்தை இன்னும் தணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவர் 400 பேரோட வர்றப்ப இது வெல்கம் பார்ட்டியாக இல்லை நம்மளை கொல்றதுக்கான ஒரு சேனையோடு வராரான்னு யாக்கோபுக்கு தெரியல. ஸோ அதனால் அவர் பரிசுகளை ரெடி பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் அவர் அந்த பேனியல் அப்படின்ற அந்த இடத்துல அவர் ஒரு மனிதரோட போராடுறதுன்னு பார்க்குறோம். இந்த மனிதர் யார், நிறையா விளக்கங்கள் இருக்குது, இறையல் வல்லுநர்கள் எல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு அது தந்தையாம் இறைவன் ஒரு உடலை பயன்படுத்தி, உடலினுடைய ஒரு மெட்டீரியலை பயன்படுத்தி ஒரு நபரை போல் தந்தையாம் இறைவன் போராடினார்னு சொல்கிறாங்க. சில பேர் அதை ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு அவதாரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம் அப்படின்றாங்க. பட் இதெல்லாம் சரியாக பட நமக்கு இல்லை. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க புனித தாமஸ் அக்வினாஸே நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஒரு பர்டிகுலர் விளக்கம் எது ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க அது வானதூதராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வானதூதராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்க ஓசையா 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்குறோம், யாக்கோபு வானதூதரோடு போரிட்டு அவர் மேற்கொண்டார் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே டைரெக்டாக இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா பின்னாடி யாக்கோபு சொல்கிறாரு, நான் ஆண்டவரை முகமுகமாக பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. வானதூதரை பார்க்கும்போது எப்படி ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே வாசித்தோம். இது பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். நம்ம ஆகாரம் என்ன பண்ணுறாங்க, கடவுளை வானதூதரை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கடவுளை நேரில் பார்த்தேன் அப்படின்றாங்க. ஸோ வானதூதரை பார்ப்பது கடவுளை பார்ப்பதற்கு சமமாக அவங்க பைபிளினுடைய மொழி இருக்கிறது. இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம், கடவுள் மோசேக்கு தந்தையாம் இறைவன் நேரடியாக கட்டளைகளை கொடுத்ததாக நம்ம வாசிக்கிறோம். விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 1வது வசனம் கடவுள் நேரடியாக சொன்னதாக இருக்கும். விடுதலை பயணம் 20:1. ஆனால் பின்னாடி கலாத்தியர் 3:19 பார்த்தோன்னாக்க கடவுள் வானதூதர் வழியாக மோசேவுக்கு கட்டளைகளை கொடுத்ததாக இருக்கும். அதை தான் பின்னாடி அப்போஸ்தலர் பணி 7வது அதிகாரம் 53வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ வானதூதர்கள் வழியாக கொடுக்கறது கடவுள் டைரெக்டாக கொடுத்தது மாதிரி ஒரு சமமான ஒரு அர்த்தம் இருக்கிறத நம்ம விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால தான் ஓசையா தெளிவாக கூறுகிறது 12வது அதிகாரம் 4வது வசனம், யாக்கோபு வானதூதரோடு போரிட்டார் அப்படின்னு சொல்லி. அப்போ இரவு முழுதும் யாக்கோபு வானதூதரோடு போரிட்டு இப்போ யாக்கோபுக்கு தெரியுது நம்ம திருடிலாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவரோட ஜெபத்தில் போராடி பெற்றுக்கொண்டாலே போதும், அவரே ஆசீர்வதிப்பார்னு. கடைசியாக அவர் ஆசீர்வதிச்சுட்டு போகிறாரு. அப்போ தான் அவருடைய பேர் மாற்றப்படுகிறது. இப்போ யாக்கோபுக்கு தெரியுது
அவருடைய அந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தம் அடைஞ்ச ஒரு வருதை நான் பார்க்குறோம். நாளைக்கு இன்னும் அழகாக இருக்கும். அவரோட அண்ணனை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வில் யாக்கோபு இந்த 20 வருஷத்தில் எவ்வளவு கடவுளை அவரை மாற்றிருக்கிறாரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். நாளைய தினத்தில் நம்ம அதை வாசிப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். இது நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நம்ம பார்த்தோம், அண்ணனை சந்திக்க போகிறான்றப்ப ஏசா 400 பேரோட வராருன்னு தெரிஞ்சப்போ யாக்கோபு அந்த மனத்தாழ்மையோட அழகாக அந்த ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறத நம்ம பார்த்தோம். பட் அதை தாண்டி ஆண்டவரோட ஒரு நைட்டு ஃபுல்லாக அந்த போரிட்டார் இல்லையா அந்த வானத்தூதரோட, அதை இறையியல் வல்லுநர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அது நைட்டு ஃபுல்லாக நைட் விஜில் பண்ண மாதிரி, ஒரு இரவு கண் விழிப்பு ஜெபம் செய்த மாதிரி. நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், நம்ம பகலில் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நைட்டு இல்லை, நைட்டு ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா அது கஷ்டம், அதுக்கு நம்ம உடலை வருத்தணும். ஸோ எப்பயுமே அந்த நைட் விஜிலுக்கான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதுக்கான ஒரு வேறு நம்ம இங்கே பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் 32வது அதிகாரத்தில் பார்க்கலாம். யாக்கோபு இரவு முழுதும் போராடினார். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், ஆண்டவர் இயேசு இரவு முழுதும் ஜெபிச்சாருன்னு இருக்கும். பவுல் இரவு முழுதும் அந்த சிறையில் பாடலோடு அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடி ஜெபிச்சார்னு நம்ம வாசிக்கிறோம். இரவு முழுதும் ஜெபிக்கும் போது கட்டுகள் தடைகள் உடையும். நம்ம வீட்டிலே கூட ட்ரை பண்ணலாம். ரெட்ரீட் சென்டர்ஸ் நிறையா இருக்குது. தியான நிலையங்களில் இரவு கண்விழிப்பு ஜெபங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துக்க நம்ம முயற்சி செய்யலாம். நைட்டு விஜிலில் ஆண்டவரோடு போராடி கேட்போம், ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை விட மாட்டேன். யாக்கோபு கேட்ட அதே ஜெபம் எல்லா நைட் விஜிலும் நம்ம பண்ணலாம். ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி ஆசீர்வதிக்காமல் இந்த இரவு நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை விட மாட்டேன். இது நம்மளுடைய ஜெபமாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். முடிஞ்சால் நம்ம வீட்லேயே ரூம்லேயே கூட நைட் விஜில் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு நாள் நல்ல மனசில் தோணும், சரி இன்றைக்கி நம்ம ஆண்டவரோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபமாலை ஜெபிக்கலாம், பைபிளை படிக்கலாம், பாட்டுகள் பாடலாம், ஏதாவது புக்ஸ் படிக்கலாம், புனிதர்களுடைய புத்தகங்களை வாசிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்கலாம். நைட்டு முழுதும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விஷயம் பண்ணி மாற்றி பண்ணிக்கொண்டே நம்ம அழகாக நைட் விஜில் நம்மளே பண்ணலாம் ரூமில். அதே போல் தியான நிலையங்களுக்கும் போகலாம். இதை நம்ம ஜெபமாக மாற்றுவோம். ஆண்டவரே நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காமல் உங்களை நான் விட மாட்டேன். இந்த பயணத்தில் நாளைக்கு நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். ஆமேன்.